அனைவருக்கும் வணக்கம். மஞ்சுமால் பாய்ஸ் என்கிற திரைப்படத்தில் தன்னுடைய கண்மணி அன்போடு காதல் என்கிற பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி விட்டார்கள் என்று இசைஞானி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இது கோலிவுட் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு கேரளாவில் மிகப்பெரிய சர்ச்சையாகவும் விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது. கோவில் திருவிழாக்களில் கூட இனி இளையராஜா பாட்டை போட முடியாது, இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிடுவார் அப்படின்னு ஒரு கூட்டமும், இளையராஜா கேட்பது ஒரு தார்மீக உரிமை, அது அவருடைய கருத்துரிமை, அவருடைய இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிக்காக அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, இது அவருடைய ரைட்ஸ் என்று ஒரு கூட்டமும் சொல்றாங்க. தொடர்ச்சியாக பல்வேறு படங்களுக்கு, இப்போ சமீபத்தில் விக்ரம், கூலி, இப்படி பல படங்களுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. தான் கூடவே இருந்த எஸ்பிபி சித்ரா முதற்கொண்டு எல்லாருக்கும் இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. உண்மையிலே இளையராஜா பேராசை பிடித்து பணத்திற்காக இந்த பாடலை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கிறாரா, இல்லை அது அவருடைய உரிமையா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். சமீபத்தில் ஒட்டுமொத்தமான திரைத்துறையும் தள்ளாடி கொண்டிருந்த போது ஒரு படம் பயங்கரமா ஹிட் ஆச்சு, மஞ்சுமால் பாய்ஸ். அந்த படத்தினுடைய மொழி பல பேருக்கு புரியல. நானும் படம் போய் பார்த்தேன், எனக்கு மலையாளம் தெரியாது, ஆனால் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிஞ்சது. ஆனால் படத்தை கிட்டத்தட்ட 15 நாட்கள் ஒட்டுமொத்தமாக ஹவுஸ்ஃபுல்லாக தமிழ்நாடு முழுமைக்கும் எல்லா திரையரங்கும் அந்த படம் ஓடியது. கேரளாவில் அந்த படம் எப்படி ஓடிச்சுன்னு சொல்லி கேரளா இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களை கேட்டால் பெரிய லெவலில் போல ஓகே அப்படின்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 210 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமாக அந்த படம் வசூல் செய்ததாக சொல்லப்படுகிறது. 210 கோடி வசூல் செய்யறதுக்கு அந்த படத்தில் அப்படி ஒரு ஆகச்சிறந்த ஸ்கிரீன் பிளே, ஆகச்சிறந்த ஸ்டோரி, ஆகச்சிறந்த மேக்கிங், ஆகச்சிறந்த நடிப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா சத்தியமா இல்லை. அந்த படத்தை பார்த்துட்டு உண்மையிலே சாட்டில் ஒரு ரிவ்யூ போடணும்னுக்காக தான் போனேன். ஆனால் படத்தை பார்த்த ஒரு ரிவ்யூ போடுறதுலாம் ஒன்றும் இல்லை. தமிழில் கோபி நயினார் அவர்கள் இயக்கிய அறம்னு ஒரு படம், ஒரு குழந்தை குளிக்கல விழுந்துடும், போர்வெல் குளிக்கல, அதை ரத்தமும் சதையுமாக நமக்கு கடத்திருப்பாரு. நம்ம வீட்டு பிள்ளை குழிக்குள்ள விழுந்தா எப்படி ஒரு பதட்டத்தை நம்ம ஏற்படுத்துவோமோ அப்படி ஒரு பதட்டம் இருந்துச்சு. மணப்பாறையில் சுஜித்னு ஒரு பையன் குளிக்கல விழுந்தபோது என்ன பதட்டம் நமக்கு வந்துச்சோ அந்த பதட்டத்தை தன்னுடைய திரைக்கதையின் வாயிலாக, வசனத்தின் வாயிலாக, காட்சி அமைப்பின் வாயிலாக, நயன்தாரோடைய நடிப்பின் வாயிலாக கோபி நயினார் கடத்திருப்பார். அறம் படம் கொடுத்த குறைந்தபட்ச தாக்கத்தை கூட மஞ்சுமால் பாய்ஸ் கொடுக்கல. ஆனால் மஞ்சுமால் பாய்ஸ் கொண்டாடப்பட்டதற்கு, மஞ்சுமால் பாய்ஸ் ஒட்டுமொத்த திரையரங்களை ஆர்ப்பரித்திருக்கு ஒரே ஒரு காரணம், கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அந்த ஒற்றை பாடல் அந்த படத்தை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. தமிழர்களோடு அந்த படம் கனெக்ட் ஆவதற்கு, தமிழர்கள் அந்த படத்தை கொண்டாடுவதற்கு, இளைய தலைமுறை அந்த படத்தை ரீல்ஸாக, ஷார்ட்ஸாக, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் என்று சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுறதுக்கு ஒரே ஒரு பாட்டு, குணா படத்தினுடைய அந்த காதல் பாட்டில் ஒரு 4 வரி. ஆனால் அந்த 4 வரி மட்டும்தான் அந்த படத்தை கொண்டு போச்சான்னா, அந்த குணா படத்தினுடைய சாயல் அந்த படம் முழுக்க இருக்கும். அந்த படமே குணா கேவ் அப்படிங்கிற இடத்துல எடுக்கப்பட்டது. குணா படப்பிடிப்பு நடத்திய அந்த இடத்துல எடுக்கப்பட்டது. அதில் விழுந்த ஒருத்தருடைய உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்காங்க. படத்தினுடைய தொடக்கத்திலே குணா படத்தினுடைய காட்சிகள் காட்டப்படுது. இடையில குணா படத்துடைய CD வாங்குவாங்க. அப்புறம் இடையில அது இளையராஜாவுடைய மியூசிக் வந்துட்டே இருக்கும். கடைசி கிளைமாக்ஸ் காட்சியில் ஒட்டுமொத்தமாக அந்த ஒற்றை பாடல் அந்த படத்தை தூக்கி நிறுத்தியது. இப்போ அந்த பாட்டை என்னுடைய அனுமதி இல்லாமல் மஞ்சுமால் பாய்ஸில் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் இளையராஜாவுடைய வாதம். இளையராஜா கேட்டிருப்பது சரியா தவறா அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே இளையராஜா கேட்டிருப்பது மிக மிக சரி. ஏன் அப்படின்னா, எல்லாரும் கேட்கலாம், குணா படத்தினுடைய தயாரிப்பாளர்கிட்ட மஞ்சுமால் பாய்ஸை அனுமதி வாங்கிட்டாங்க, அந்த படத்தில் நடித்த நடிகர் கமலஹாசனையும் பார்த்து நன்றி தெரிவிச்சிட்டாங்க, அந்த படத்தினுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய சந்தான பாரதியும் பார்த்துட்டாங்க, இளையராஜா எதுக்கு பார்க்கணும்? இளையராஜா அந்த படத்திற்காக பணம் வாங்கிட்டு தானே பாட்டு போட்டு கொடுத்துருக்காரு, சும்மாவா கொடுத்துருக்காரு? அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இளையராஜாவை கூப்பிட்டு சிச்சுவேஷன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு டீம் செட் பண்ணியிருப்பாங்க, அங்கே ஒர்க் பண்ண எல்லா ஆர்கெஸ்ட்ராவுக்கும் காசு கொடுத்துருப்பாங்க, அதே போல் பாடல் ஆசிரியர் காசு கொடுத்துருக்காங்க, பாடகருக்கும் காசு கொடுத்துருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு கொடுத்த பிறகு தயாரிப்பாளருக்கு தானே முழுமையான சொந்தம் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய வாதமே. ஆனால் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் உடைமை என்பது ஒருவருடைய பாட்டு, எழுத்து, கவிதை, ஓவியம், வண்ணம், அதே போல் டிசைனு, ஒரு நிறுவனத்துடைய சின்னம், அதே போல் பாடல், இசை, படம், இது எல்லாமே அவருடைய அறிவுசார் சொத்து. ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர் ஒரு பில்டிங்கை கட்டி கொடுக்குறான், அவனுக்கு பணத்தை கொடுக்குறோம், பணத்தை கொடுத்துட்டு பில்டிங்கை கட்டிட்டு வெளியேறான். அதுக்கப்புறம் அந்த பில்டிங் அவனுக்கு சம்மந்தம் கிடையாது, அது அவனுடைய அறிவுசார் சொத்து கிடையாது, அது நம்மளுடைய நிலத்தில் கட்டப்படுகிற நம்மளுடைய சொத்து.
ஆனால் இந்த ஒரு பாட்டோ ஒரு படைப்போ ஒரு நாவலோ ஒரு எழுத்தோ ஒரு ஓவியமோ அந்த வரைந்த அந்த படைப்பாளிக்கு அது சொந்தம். அதை பயன்படுத்தி கொள்கிற உரிமையை மட்டும்தான் கொடுக்குறாரு. இப்போ இளையராஜா ஏன் இப்போ வந்து நோட்டீஸ் அனுப்புறாரு? முன்னாடியே அதை அவர் ஏன் பண்ணலை அப்படின்னா, இளையராஜா உருவான காலகட்டத்தில் 1976 அவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வராரு. அவர் வந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் கிடையாது, டிஜிட்டல் கிடையாது, டிஜிட்டல் ரைட்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. அப்போ ஒரு படத்தினுடைய பாடலை இன்னொரு படத்தில் பயன்படுத்துதான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் பழைய பாடல்களையும் பழைய இசையும் சமூக வலைதளங்களையும் டிஜிட்டல் ஓடிடி தளமாக இன்னைக்கு வந்து பல்வேறு ஆப் வந்துருச்சு. அந்த ஆப்பில் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் வந்து பல்வேறு படங்களில் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்துக்கு இப்போது வந்த இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், இசை இயக்குநர்கள், மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாருமே அதுக்கான ரைட்ஸை வாங்கி வச்சிருக்காங்க. குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் ரோஜா படம் தொட்டு கடைசியாக வந்த மாமன்னன் வரைக்கும் அவருக்கான ரைட்ஸை அவர் வாங்கி வச்சிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் வாங்கி வச்சிருக்காரு. அதே போல் வந்து இப்போ இருக்கக்கூடிய அனிருத் வாங்கி வச்சிருக்காரு. ஏஆர் ரஹ்மானுடைய படத்தினுடைய ஒரு பாடல் வரிய சாட்டையில் 6 செகண்டில் 1 செகண்ட் பயன்படுத்தினதுக்கு தடை போட்டார். 1 செகண்ட் கூட பயன்படுத்த முடியாது. அதே போல் அனிருத்துடைய ஒரு படத்தினுடைய ஒரு பிஜிஎம் எடுத்து சாட்டையில் நம்ம போட்டோம். ஒரு யூடியூப் சேனலு ஒரு கிட்டத்தட்ட 8000 சேனல் இருக்குது இந்தியாவில். 8000 சேனலில் ஒரு சேனல் தான் சாட்டை. அதில் பயன்படுத்துறதுக்கே தடை போட்டார். அப்போ ஒரு படத்தில் பயன்படுத்த முடியுமா? ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் கூட ஏஆர் ரஹ்மானுடைய இசையவோ அனிருத்தோடைய இசையவோ பயன்படுத்த முடியாது. உடனடியாக காப்பிரைட்டு ஆட்டோமேட்டிக்காக வரும். எப்படி ஆட்டோமேட்டிக்காக காப்பிரைட் வருது? அவங்க சோனிக்கோ இல்லை வேற திங் மியூசிக் இது போல் பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. இந்த நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருப்பாங்க. அந்த நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாடம் எடுத்து ஒரு சேனலோ இல்லை வேறு யாரோ பயன்படுத்தினா உடனடியாக காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தா அந்த பாடலுக்கு வரக்கூடிய வருமானம் ஒன்று போகும். இல்லைனா ஒட்டுமொத்தமாக அந்த பாடலுடைய இசையை நீக்கி விட்டுருவாங்க. நம்ம எம்டிஆர் தான் பயன்படுத்த முடியாது. இளையராஜா அவர்கள் எப்போ அவருக்கான விழிப்புணர்வு ஏற்படுது, எப்போ இதை கிளைம் பண்ணுறாருன்னா, தொடர்ச்சியாக அவருடைய 4000 பாடல்கள் எக்கோ என்கிற ஒரு நிறுவனம் அதுக்கான மொத்தமான காப்பிரைட்டை வச்சுக்கிட்டு இளையராஜாவுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கல. அதுக்கு பிறகுதான் எக்கோ அந்த நிறுவனத்தின் மீது இளையராஜா உரிமையை கோரி எனக்கும் அந்த பாடலில் உரிமை இருக்குது. அதில் இளையராஜா ரொம்ப தெளிவாக சொல்கிறார், எனக்கு மட்டும் இல்லை, அந்த பாடல் ஆசிரியருக்கும் பாடலை பாடியவருக்கும் எனக்கும் இருக்குது, தயாரிப்பாளருக்கும் இருக்கின்றார். தயாரிப்பாளருக்கு இல்லைன்னு சொல்லலை, பாடலாசிரியருக்கு இல்லைன்னு சொல்லலை, பாடகருக்கு இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் இருக்கு. அதுபோல எனக்கும் இருக்கு. அதுக்கு ஒரு இது கொண்டு வாங்க, ஒரு வழிகாட்டு நெறிமுறையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் கிளைம் பண்ணிருக்காரு. அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தங்கமகன் படத்தில் இருக்கக்கூடிய டிஸ்கோ டிஸ்கோ அப்படிங்கிற பாட்டை இப்போ கூலி அப்படிங்கிற லோகேஷ் கனகராஜுடைய படத்தில் பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இப்போ மஞ்சுமால் பாய்ஸுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. மஞ்சுமால் பாய்ஸுடைய படக்குழுவினர் இளையராஜாவுக்கு சொன்னதான் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. நாங்கள் படத்துடைய தயாரிப்பாளர்கிட்ட நாங்கள் வந்து அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்றாங்க. உண்மையிலே யார்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும்? தயாரிப்பாளர்கிட்ட அனுமதி வாங்கணும். இல்லை, எனக்கு அந்த மாற்றுக்கிறது இல்லை. ஒரு மரியாதை நிமித்தமாக கூட இளையராஜா அவர்களை சந்தித்து மஞ்சுமால் பாய்ஸு தங்களுடைய நன்றியும் தெரிவிக்கிற அனுமதியும் வாங்கலை. இந்த படத்தில் பாட்டு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எப்போ போடப்பட்டது, கிட்டத்தட்ட 90 காலகட்டத்தில் போடப்பட்ட பாட்டு. அப்போ நீங்கள் காப்பிரைட்டு பிரச்சனைலாம் இல்லை. அன்னைக்கு இளையராஜா வந்து தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துட்டாரு. தயாரிப்பாளர்கிட்ட மொத்தமாக கொடுத்துருக்காரு. அவருக்கு அந்த அந்த அப்படி அந்த அவேர்னஸே இல்லை, அந்த விழிப்புணர்வே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு தான் அந்த விழிப்புணர்வு வருது. அதுக்கப்புறம் எல்லா இயக்குனரும் எல்லா மியூசிக் டைரக்டரும் காப்பிரைட் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு வரும்பொழுது இவரும் அதை கிளைம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இப்போ நீங்கள் தயாரிப்பாளர்கிட்ட அன்னைக்கு கொடுத்துட்டீங்க, அதுக்காக நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து எதுவுமே செய்ய மாட்டேன், உங்களுக்கு நன்றி சொல்ல மாட்டேன், உங்கள்கிட்ட முறைப்படி அனுமதியாவது வாங்கியான்றாரு. அது அவருடைய அந்த வழியை நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது. ஏன்னா நம்ம ஒரு சேனலில் ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவை ஒரு கிரீன் மேட்டில் எடுத்து அதுக்கு ஒரு 3 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு கண்டென்ட்டை முதல்ல கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் எடிட்டர்கிட்ட கொடுத்து அவர் ஒரு 4 மணி நேரம் அதை ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை யூடியூப்பில் ஏற்றி நம்ம காணொலியை வெளியிட்ட உடனே 6 மணிக்கு வெளியிடுறோம். 6:01 அதை அப்படியே ஒருத்தன் டவுன்லோட் பண்ணி இன்னொரு யூடியூப் சேனலில் போட்டால் ஒரு கொலவரி வரும்ல, அந்த கொலவரி தான் இப்போ இளையராஜாவுக்கு வந்திருக்கு. ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி எடிட் பண்ணி ஒரு நாளில் போடுற வீடியோவை எடுத்து ஒருத்தன் போட்டாலே நமக்கு என்னடா கேட்காம நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கிறோம், அதை எடுத்து போடும். சாட்டையில் ஆரம்ப காலகட்டத்தில் வாரத்துக்கு ஒரு முறை சர்க்காஸ்டிக்காக சட்டையராக காணொலி வெளியிடுவோம். சேட்டைகள் அப்படிங்கிற தலைப்பில் திருட்டு ரயில் சேட்டைகள், விடியல் சேட்டைகள், தத்தி சேட்டைகள், அதிமுக சேட்டைகள் அப்படின்னு அந்த காணொலியை எப்படா போடணும்னு காத்திருப்பாங்க. அதில் ஒருத்தன் சொன்னால், அண்ணே நீங்கள் வீடியோவை வந்து நீங்கள் யூடியூப்பில் ஏற்றுறதுக்கு பதிலாக நேரடியாக எங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிட்டீங்கன்னா நான் எல்லாமே எங்கள் குரூப்பில் பரப்பிடுவேண்ணா,
எனக்கு அப்போ ஒரு நல்ல வார்த்தை தோணுச்சு. அதை இப்போ பொதுவெளியில் சொல்ல முடியாது. அப்போ எப்படிலாம் ஆர்வ கோளாறு இருக்கு பாருங்க. நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறதுக்கு பதிலாக அவருக்கு வாட்ஸ்அப் அனுப்பணுமா, அவர் எடுத்து அவர் குடும்பத்துக்கு அனுப்பிடுவாராம். அப்போ எதுக்கடா நான் சேனல் நடத்தணும்? அப்போ அப்படிப்பட்ட ஆர்வ கோளாறு இருக்காங்க. அவன் 6 மணிக்கு வீடியோ போட்டு அதை எடுத்து 6:05க்கு அவனுடைய ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லா பக்கத்துலையும் அவன் போட்டு அவன் லைக்ஸ் மியூஸ் வாங்கிட்டு போயிடுவான். நம்ம உட்காந்துக்கிட்டு இந்த இது கடை விரித்தன் காண்போர் இல்லை, பாட்டு போட்டேன் கேட்பார் இல்லை, வீடியோ போட்டேன் பார்ப்பார் இல்லைன்னு சொல்லி நம்ம உட்காந்துருப்போம். அவன் ஒரு பக்கம் ஒரு வீடியோ என் சேனலில் 45,000 பேர் பார்த்துருக்கான், இன்னொரு சேனல் எடுத்து போட்டு 90,000 பேர் பார்த்துருக்கான். ஏன்னா அவன் தம்ப்நெயில் நல்லா வச்சுவிட்டான். இப்படி வந்து அப்போ நம்மளுடைய ஒரு காணொலியை ஒருத்தன் வந்து எடுத்து போடும்போது அப்போ தான் நமக்கு தோணுச்சு இந்த காப்பிரைட் சிஸ்டத்தில் கொண்டு வரணும். நம்ம காணொலியை யாரும் நம்மளை கேட்காம பயன்படுத்தக்கூடாது. நிறைய பேர் பயன்படுத்துவாங்க, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எடுத்து பயன்படுத்துவாங்க. அதை தடைப்பட முடியாது. ஆனால் ஒரு பெரிய சேனல், ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு 10 யூடியூபர்ஸ் இருக்காங்க, ஒரு மாரிதாஸ் இருக்காப்புல, இல்லை வேற ஏதாவது ஒரு பேஸ் தமிழா பேசியிருக்காங்க. இப்போ இவங்க எடுத்து நம்மளுடைய காணொலியில் ஒரு நிமிடம் 2 நிமிடம் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த காணொலியை எப்படி என்கிட்ட கேட்காம பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி நம்ம நேரடியாக அவங்கள்ட்ட சண்டை போட முடியாது. அதுக்கு பல்வேறு நிறுவனங்கள் இப்போ வந்திருக்காங்க. அந்த நிறுவனத்தை நம்ம ஒப்படைக்கும் போது அந்த நிறுவனங்கள் அதுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுப்பாங்க. எங்களுடைய காணொலியை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காப்பிரைட் கிளைம் போகும். நமக்கு தெரிஞ்சா போகும். அது போலத்தான் இப்போ இசைஞானி இளையராஜா அவர்கள் என்ன பண்றாருன்னா, அவருடைய பாடலை தெரியாம பல பேர் பயன்படுத்துறாங்க. அவருடைய பாடலே வந்து யூடியூப் தட்டினோம்னா இளையராஜா அபிஷியல் யூடியூப் சேனல் பேஜ் இருக்கு. அது இல்லாம இளையராஜாவுடைய இசையை பயன்படுத்தக்கூடிய ஒரு 1000 யூடியூப் சேனல் இருக்கும். அதுக்கெல்லாம் அவர் கிளைம் கேட்கல. ஆனா ஏஆர் ரஹ்மானுடைய இசையை அப்படி பயன்படுத்த முடியாது, அனிருத்துடைய இசையை அப்படி பயன்படுத்த முடியாது, சந்தோஷ் நாராயணுடைய இசை அப்படி பயன்படுத்த முடியாது. சமீபத்தில் தமிழ்நாட்டில் தோன்றி இருக்கிற இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய உலகம் முழுமைக்கூடிய எந்த இசையமைப்பாளருடைய இசையும் நீங்க பயன்படுத்த முடியாது. மைக்கேல் ஜாக்சனுடைய காணொலியை எடுத்து நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனல்ல போட்டீங்கன்னா உடனடியாக ஸ்ட்ரைக் வரும், ரிமூவ் பண்ணிடுவான். ஆனா இளையராஜா இசைக்கு எந்த விதமான காப்பிரைட் யாரு வச்சிருக்கானே தெரியல. அதனால அது பயன்படுத்திட்டு இருக்கான் பல பேர். ஆனா வெளியே தெரிஞ்சு பிரபலமாக பயன்படுத்தும் போது அது அவருடைய கவனத்துக்கு போகும்போது தான் அவர் நோட்டீஸ் கொடுக்கிறாரு. அவர் நோட்டீஸ் கொடுப்பது என்பது உண்மையிலேயே அவருடைய தார்மீக அறிவுசார் உடைமைக்கான உரிமை. இதுல சில பேர் இளையராஜா வந்து பேராசை பிடிச்சவர், அவர் பணம் அலையறாருங்க, பணத்துக்காக தான் காப்பிரைட் கிளைம் பண்றாருங்க அப்படின்னு சொல்லி அவர் மேல கொதிப்பாங்க. உண்மையிலே இளையராஜா அவர்கள் இசையமைக்கும் பொழுது கிட்டத்தட்ட 1100 படங்களுக்கு இசையமைத்திருக்காரு, 7000 பாடலுக்கு தனிப்பாடலுக்கு இசையமைத்திருக்காரு. அது இல்லாமல் நிறைய ஆல்பம். அவர் இசையமைக்கும் போது அவருடைய சம்பளம் மிக மிக குறைவு. 1.5 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் தான் ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு ராமராஜன் அப்படிங்கிற ஒரு நடிகன் தமிழ் சினிமாவில் இருக்காருன்னா இளையராஜா இல்லைன்னா இல்லை. பாண்டியராஜன் இவர்கள் போன்ற நடிகர்களாக மாறியிருக்காங்கன்னா இளையராஜோட இசை இல்லாமல் இல்லை. மைக் மோகன் அப்படிங்கிற ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு நடிகராக மாறிக்கார். அவர் கடைசி வரைக்கும் அவருடைய படத்துக்கு அவர் டப்பிங் கொடுத்தே கிடையாது. அவர் வந்து கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர். அவருக்கு தமிழில் இன்னொருத்தர் டப்பிங் கொடுக்குறாரு. அவர் குரலை கூட தமிழ் ரசிகர்கள் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தரை ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் இணையா மைக் மோகன் படம் வருதுன்னா ரஜினிகாந்தே பதற அளவுக்கான ஒரு படத்தை கொடுத்தது யாருன்னா இசைஞானி இளையராஜா. இப்படி அவ்வளவு பேரை நடிகர்களை, நடிகைகளை, பல இயக்குனர்களை உருவாக்கி விட்டது இசைஞானி இளையராஜா. இளையராஜா இல்லைன்னா அந்த 1980 2000 வரைக்குமான காலகட்டத்தினுடைய பல இயக்குனர்கள், பல நடிகர்கள், தமிழ் சினிமாவே கிடையாது. பல பேருடைய கட்டுப்பாட்டில் தமிழ் சினிமாவை உடைச்சி எடுத்து ஒரு சாதாரண ஒரு பாமர தமிழன், ஒரு தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் பிறந்த ஒரு தமிழன் அந்த ஒட்டுமொத்தமான இசையும் வந்து தமிழ் இசையாக மாற்றியது வந்து இளையராஜா தான். ஆனால் அன்றைக்கு அவருக்கு அதை வச்சு சம்பாதிக்கணும், அந்த இசையை வந்து இசையை வச்சு அவர் சம்பாதிச்சாரா, அவர் சொத்து சேர்த்துருப்பார். எப்படியும் ஒரு 1100 படம், 7000 பாட்டு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி இருக்குமா அப்படின்னு நான் ஒருத்தர் கேட்டேன். இளையராஜா ஒரு 1000 கோடி வச்சிருப்பார்லன்னு. உண்மையிலே இளையராஜாவுக்கு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொந்தமாக ஸ்டூடியோ கூட இல்லாமல் இருந்திருக்காரு. இப்போ தான் வேறொரு இடத்த விற்று ஸ்டுடியோ வாங்கி போட்டிருக்காரு. அவ்வளவுதான் அவருடைய சொத்து. அந்த ஸ்டுடியோவும் பண்ணைபுரத்தில் அவங்க மனைவிக்கும் தாயாருக்கும் வைத்திருக்கிற அந்த சமாதி, இருக்கிற வீடு, இதை தவிர்த்து விட்டு இளையராஜாவுக்கு பெரிய சொத்துக்களோ பெரிய பணபலமோ கிடையாது. உண்மையிலே அவர் சேர்க்கலை. ஏன்னா அவர் இதை வந்து பெரிதாக பல நடிகர்களுக்கு, பல இயக்குநர்களுக்கு, அறிமுக படத்திற்கு பணமே வாங்காமல் கொடுத்துருக்காரு. பல இடங்களில் செக்கை வாங்கிட்டு செக்கு பவுன்ஸ் ஆகி போயிருக்கிறது. அதெல்லாம் தனி கதை. அப்போ அவர் பணப்பேய் பிடித்தோ, பணத்தாசை பிடித்தோ, இல்லை வந்து இந்த காப்பிரைட் கிடைச்சா நமக்கு வந்து சன்மானம் கிடைக்கும், தொடர்ச்சியாக வருமானம் வரும், ரெவின்யூ வரும் அப்படிங்கிறதுக்காக கேட்கல. அது என்னுடைய உரிமை என்று கேட்கிறாரு. ஒருத்தன் உரிமைன்னு கேட்கும்போது அந்த உரிமைக்காக நாம் நிற்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுலேயும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காப்பிரைட் கிளைம் மூலியமாக வரக்கூடிய ரெவின்யூவை
இந்த இசைக்கலைஞர்கள் பல பேர் வந்து நலிவடைந்து போயிருக்காங்க. ஆர்கெஸ்ட்ரா கலைஞர்கள், கிட்டார் கலைஞர்கள், தபேலா கலைஞர்கள், இந்த மாதிரியான கலைஞர்கள், நலிவடைந்த இசை கலைஞர்களுக்கு இந்த தொகையை கொண்டு போய் நான் கொடுப்பேன், அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு தான் அவர் கிளைம் பண்றாரு. அது உண்மையிலே ஒரு உயர்ந்த நோக்கம். உயர்ந்த நோக்கத்துக்காக ஒருத்தர் உரிமைக்காக நிற்கிற பொழுது அவரின் பக்கம் நிற்க வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை. மஞ்சுமால் பாய்ஸ் படத்துக்கு இவர் நோட்டீஸ் அனுப்பின உடனே மஞ்சுமால் பாய்ஸ் வந்து பதில் சொல்றாங்க, நாங்க வந்து தயாரிப்பாளர்கிட்ட கேட்டோம் அப்படின்னு சொல்லி. தயாரிப்பாளர்கிட்ட கேட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம கேரளாவில் சமீபத்தில் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் கரகாட்டக்காரன் படத்தில் வரக்கூடிய மாங்குயிலே பூங்கிலே பாட்டுக்கு அங்கே இருக்கக்கூடிய இந்த இசைக்கலைஞர்கள் அதை ஒரு மேளத்தை வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கு கீழே அதை எடுத்து ஒருத்தன் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கான். அது கமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கான். அத்தனை பேரும் இளையராஜா மீது வன்மத்தை கக்கியிருக்கிறான். யாரு? மலையாளிகள். என்ன சொல்றான்? இந்த ஆர்கெஸ்ட்ராக்காரங்களுக்கு, இந்த மேளக்காரங்களுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பிடுவாரு. மாங்குயிலே பூங்கிலே பாட்டை எப்படி கோயிலில் பாடினீங்க, இனி கோயிலில் கூட வந்து மாங்குயிலே பூங்கிலே பாட முடியாது அப்படின்னு கண்டமேடிக்கு தமிழ் ரசிகர்களும் மலையாள ரசிகர்களும் மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணுறாங்க. இளையராஜா ஆர்கெஸ்ட்ராவில் பாடுவதற்கோ கோவிலில் பாடுவதற்கோ தனி நபர்கள் அவங்க ஊரில் போய் பாட்டுக்கு போனீங்க, பாத்ரூமில் உட்காந்து பாட்டுக்கிட்டு இருக்கோம், வளையோ சை கலகலகலன்னு பாத்ரூமில் பாட்டு கேட்குறோம், அதுக்கு என்ன இளையராஜா ஸ்ட்ரைக் கொடுப்பாரா? இல்லை நம்ம காரில் தொங்கிக்கிட்டே போகும்போது பாட்டு போட்டு போயிட்டு இருக்கோம், அதுக்கு இளையராஜா ஸ்ட்ரைக் கொடுப்பாரா? அதுவல்ல. எனக்கு வந்து குறைந்தபட்ச ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க, ஒரு நன்றியை தெரிவிங்க, ஒரு அனுமதியை பெறுங்கள், அதுக்கான சரியான சன்மானத்தை கொடுத்து அது நலிவடைந்த இசைக்கலைஞருக்கு போய் சேரட்டும். நீ ஒரு பாட்டை வச்சு 210 கோடி சம்பாதிக்கிற, அந்த பாட்டை கழிச்சுட்டா உண்மையிலேயே மஞ்சுமால் பாய்ஸ் ஒரு குப்பை. அந்த குப்பைக்கு அழகு சேர்த்து அதை கோபுரமாக மாற்றியது குணா படத்தினுடைய கண்மணி அன்போடு காதலுங்கிற பாட்டு. அப்பா நீ அதுக்கு நன்றி கடன் பட்டிருக்கியா இல்லையா? நீ உண்மையிலே நல்ல படைப்பாளியாக, கொண்டாடப்பட வேண்டிய படைப்பாளியாக, ஆகச்சிறந்த படைப்பாளியாக இருந்தால் ஒரு படைப்பாளி ஒரு உண்மையான படைப்பாளியை கொண்டாடணும், ரசிக்கணும், அவனுக்கு நன்றி சொல்லணும். கமலஹாசனை பார்த்து நீங்கள் ஆரத்தலி முத்தமிட்ட நீங்கள், குணா படத்தினுடைய சந்தான பாரதியை பார்த்து நீங்கள், தயாரிப்பாளரை பார்த்து நீங்கள், அதுக்கு காரணகர்த்தவாக இருந்தது இளையராஜா தானே. அவரை பார்த்துக்கணும்ல. இதில் சில பேர் இளையராஜா வந்து ஈகோ பிடிச்சவர், அவர் வந்து அவரை சாதாரணமாக அணுக முடியாது. ஏன்னா ஒரு சாதாரணமாக ஒருத்தன் இந்த சாப்பாட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுற இர்ஃபான் ஒருத்தன் தமிழக சுகாதாரத்துறை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுது. அவன் மன்னிப்பாவது மயிராதுன்னு சொல்லிட்டு பிரியாணி ரிவ்யூ போட்டுட்டு இருக்கான். அவனே வந்து ஈகோ பார்த்துட்டு மன்னிப்பு கேட்க மாட்டான். ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணுறவன், ஒரு பிரியாணி ரிவ்யூ பண்ணுறவனே மன்னிப்பு கேட்க மாட்டான், ஈகோ பார்க்குறான்னா 1500 படங்களுக்கு இடைவெளிச்சு 7000 பாட்டு போட்டு திருவாசகத்துக்கு சிம்போனி அமைச்சு உலக லெவலில் ஒருத்தர் தனி சிம்போனி அமைத்து கொண்டு இன்னைக்கு உலகத்தினுடைய ஆகச்சிறந்த 10 இசையமைப்பாளர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய இசையான இளையராஜாவுக்கு ஈகோ இருக்காதா? அவருக்கு குறைந்தபட்ச கர்வம் இருக்காதா? அவருக்கு குறைந்தபட்ச ஆணவம் இருக்காதா? அந்த ஆணவம், அந்த ஈகோ, அந்த கர்வம் எல்லாம் சேர்ந்து தான் இளையராஜா. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அங்கே அவருடைய குணமோ, அவருடைய பண்போ, அவர் எப்படி நடந்து கொள்வார், எப்படி சபையில் பேசுவார், அது பிரச்சனை இல்லை. அதில் விமர்சனங்கள் உண்டு, எனக்கு கூட உண்டு. ஆனால் இங்கே அவர் கேட்பது என்பது ஒரு அடிப்படை கடமை. எல்லா இசையமைப்பாளர்களும் தங்களுடைய இசைகளுடைய வடிவங்களை வந்து தங்களுக்கான உரிமைகளாக வைத்திருக்காங்க. என்னுடைய இசை திருடப்படுகிறது, இன்டலெக்சுவல் தெஃப்ட். ஒரு பொருளை அவனுடைய மூளையிலிருந்து வந்த ஒரு வடிவத்தை திருடுவது என்பது இன்டலெக்சுவல் தெஃப்ட். அதுதான் இங்கே நடந்து கொண்டது. அந்த திருட்டுக்கு எதிராகத்தான் இளையராஜா போராடி கொண்டிருக்கிறார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி